வணக்கம் டிபிகே டாக்ஸ். 3 முடிச்சு சீரியல் இப்போ ரொம்பவும் சூப்பரா போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் சுரேகா அவங்க தான். சுரேகா அவங்க இந்த 3 முடிச்சு சீரியல்ல முன்னாடி வில்லன்ஸ் குரூப்போட சேர்ந்து சதி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சுரேகா அவங்கள காப்பாற்றினது சூர்யா, நந்தினி தான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போது ஹீரோ குரூப் கூட சேர்ந்து வில்லன்களோட சூப்பரான காட்சிகள் போயிட்டுருக்கு. இவங்க திருந்தினதுக்கப்புறம் இந்த காட்சிகள் சீரியல் ரொம்பவும் சூப்பராகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு சுரேகா அவங்க இப்போது மாறினதுக்கப்புறம் எவ்வளோ பிடிச்சிருக்கு, அவங்க கொடுக்குற கவுண்டர்ஸ்லாம் எவ்வளோ ரொம்பவும் பிடிச்சிருக்குங்கிறதெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். சுரேகா அவங்கள பற்றின சில தெரியாத தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுரேகா அவங்களோட பெயர் சாய் லாவண்யா. இவங்க திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம்ன்ற ஊரில் தான் பிறந்திருக்காங்க. ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாகவே அவங்க ஸ்ரீரங்கமில் தான் படிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே ரொம்பவும் அமைதியான பொண்ணு தான் சாய் லாவண்யா அவங்க. ஆனால் பிற்காலத்தில் ஒரு ஆர்ஜேவா, விஜேவா, டப்பிங் ஆர்டிஸ்டா, நடிகையா இப்படி பல துறையில் சாதிப்போம்னு அவங்க ஸ்கூல் டைமில் எதிர்பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அப்படி இவங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது யார்கிட்டையும் பேசாமல், சொல்லப்போனால் டீச்சர்கிட்ட கூட பேசாமல் ரொம்பவும் அமைதியாக இருந்திருக்காங்க. இதை பார்த்த டீச்சர் இவங்க ஒரு மனப்பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுலாம் அப்போ முடிவெடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு யார் கூடயுமே பேசாத ஒரு அமைதியான பொண்ணு தான் இப்படி ஆர்ஜே, விஜே, டப்பிங் ஆர்டிஸ்ட், நடிகைன்னு பல துறைகளையும் சாதிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, இவங்க அடுத்தடுத்து லைஃப் போயிட்டுருக்கும்போது இவங்களுக்கு பாடுறது, பேசுகிறது, டான்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஆனால் ரொம்பவும் இன்ட்ரோவர்ட்டாக ஸ்கூலில் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே இருந்த இவங்களோட ஸ்கூல் டீச்சர், நீ ஏதாவது பண்ணு, போய் ஸ்டேஜில் ஏறி பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, ஏதாவது ஒன்று பண்ணணும், உன் திறமையை காமிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சரோட அழுத்தத்தால் மட்டுமே இவங்க ஸ்டேஜ் ஏறி ஒரு பாடல் பாட முயற்சி பண்ணியிருக்காங்க. கட்டாயத்தின் பேரில் பாடினதுனால சும்மா சாதாரணமாக தான் பாடியிருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் சாய் லாவண்யா அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ தான் நமக்குள்ளேயும் ஒரு சின்ன திறமை இருக்குது, நம்ம தான் அதை வெளிப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வந்திருக்கு. இதே போல் இவங்க 10th படிக்கும்போது டான்ஸுமே நல்லா ஆடுவாங்க. ஆனால் எந்த ஒரு ஸ்டேஜஸ்லையுமே கலந்துக்கிட்டு ஆனதில்லை. அப்படி ஒரு டைமு டீச்சர் இல்லாத டைமில் இவங்க கிளாஸில் டான்ஸ் ஆடிருக்காங்க. அதை பார்த்த ஹெட்மாஸ்டர் அவங்க இவங்கள திட்டாமல், நீ நல்லா தான் டான்ஸ் ஆடுற, ஏன் ஸ்டேஜில் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போவும் இவங்க தயக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அப்போ வரைக்குமே இவங்களுக்கு எல்லாமே தயக்கமாக தான் இருந்திருக்கு. உனக்கு திறமை இருக்குன்னு ஹெட்மாஸ்டர் புஷ் பண்ணி இவங்கள டான்ஸ் ஆட வச்சுருக்காங்க. ஸ்டேஜில் போய் டான்ஸ் ஆடும்போது தான் நமக்கு டான்ஸும் வருன்றது சாய் லாவண்யா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒவ்வொருத்தங்க இவங்களோட திறமையை வெளிப்படுத்திட்டு வந்திருக்காங்க. அப்படி இவங்க காலேஜ் படிக்கும்போது இவங்க கல்லூரி படிப்பை பயாலஜி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது இவங்க அந்தளவுக்குலாம் படிக்கலை. காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே இந்த பயாலஜி குரூப் எடுத்திருக்காங்களே, நம்மளும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எடுத்திருக்காங்க. அப்போவுமே இவங்களுக்கு ஒரு ஹெச்ஓடி தான் உதவியிருக்காங்க. நீ கவிதை எழுது, கல்ச்சரல்ஸில் கலந்துக்கோன்னு இவங்க திறமையை வெளிப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா இடங்கள்லையுமே என்னோடய திறமையை டீச்சர்ஸ் தான் வெளிப்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்னு பல இடங்கள்லையுமே சொல்லியிருக்காங்க சாய் லாவண்யா அவங்க. அதே போல் ஃபைனல் செக்ரட்டரியாகவுமே இவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு முறை இவங்க காலேஜில் ஆர்ஜே எஃப்எம் ஒருத்தங்க வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்போது இவங்க பேசும்போது இவங்களோட குரல் ஒரு ஆர்ஜேவுக்கான குரல்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, எங்கள் எஃப்எம்மில் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்பாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி எஃப்எம்மில் இவங்க இன்டர்ன்ஷிப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க. பயாலஜி குரூப் படிச்சுட்டு இருந்த சாய் லாவண்யா அவங்களுக்கு பெருசாக படிப்புலாம் வரல. சரி, இதுலையாச்சும் நம்மளோட ஆர்வத்தை காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலேஜ் படிக்கும்போதே ஆர்ஜேவா திருச்சியில் இன்டர்ன்ஷிப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ போய் ஆர்ஜே வாய்ப்புகளை இவங்க ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு இன்டர்வியூ வந்திருக்குது. மதுரையில் ஒரு ஆடிஷன் இருக்குது, எஃப்எம் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ வந்திருக்கு. வீட்டில் கூட சொல்லாமல் இவங்க மதுரையில் போய் அந்த இன்டர்வியூலையுமே கலந்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து இவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்ற தகவலும் வந்திருக்கு. அப்போது கூட இவங்க காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க எஃப்எம்மில் செலக்ட் ஆனது கோயம்புத்தூரில். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு எஃப்எம்மில் சேலரியோட வேலை கிடச்சிருக்கு.
காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இவங்க கோயம்புத்தூர் எஃப்எம்ல ஜாயின் பண்ணலான்னு இவங்க போயிருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்களுமே சம்மதிச்சிருக்காங்க. சரி நம்ம போவோம். போனவுடனே நமக்கு ஆர்ஜே வேலை கிடைக்க போகுது. அங்க பேச போறோம்னு ஆவலா இவங்க போயிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 1 வருஷம் இவங்களுக்கு ட்ரெய்னிங் மட்டுமே குடுத்துருக்காங்க. நான் கூட நெனச்சேன் போனவுடனே நமக்கு ஆர்ஜே வேலை குடுத்துருவாங்கன்னு. ஆனா அப்படி இல்ல. ஆர்ஜேங்கிறது ரொம்பவும் கஷ்டமான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாய் லாவண்யா அவங்க. ஆரம்பத்தில சிலர் இவங்கலாம் ஏன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு இவங்கள கஷ்டப்படுத்தியிருக்காங்க. இவங்க பல அவமானங்களையுமே ஃபேஸ் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு ஷோ 1 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஆஃப் ரெக்கார்ட்லேயே 6 மணி நேரம் எடுத்திருக்காங்க அந்த ஷோ பண்ணுறதுக்கு. பல ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்துலயுமே இவங்களுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அத டெவலப் பண்ணி ஒரு சிறந்த ஆர்ஜேவா மாறியிருக்காங்க அடுத்த 3 வருஷத்துல. பெஸ்ட் ஆர்ஜே விருது, பாப்புலர் ஆர்ஜேன்னு கோயம்புத்தூரோட பெஸ்ட் ஆர்ஜேவா சாய் லாவண்யாவா தான் இருந்திருக்காங்க. தொடர்ந்து சில ஆண்டுகள் இவங்க கோயம்புத்தூர்லேயே ஆர்ஜேவே ரொம்பவும் பாப்புலரான ஒரு ஆர்ஜேவா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போது விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுற இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, "உனக்கு விஜே வாய்ப்பு இருக்குது. நீ விஜய் டிவியில் ஆடிஷன் நடக்குது. அதில் போய் கலந்துக்கோ. கண்டிப்பாக நீ விஜே ஆவ" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில வருடங்கள் ஆர்ஜேவா ஒர்க் பண்ணதுக்கப்புறம், சரி நம்ம ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டோம். விஜேவாவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் ஆர்ஜே மாதிரி முன்னாடி ப்ரிப்பேர் இல்லாமல் போகாம விஜேவுக்காக சில ப்ராக்டிஸுமே எடுத்திருக்காங்க. அதே போல் ஆர்ஜே மாதிரி நம்ம ஃபேஸ் காமிக்காமல் இருக்க போகிறதில்ல. கொஞ்சம் ஃபேஸ் காமிக்க போகிறோம். அதனால் கரெக்டாக ரெடி ஆகணுன்ற மாதிரி பக்காவா இவங்க ரெடி ஆகியிருக்காங்க. அப்படி இவங்களுக்கு முதல் முறையாக விஜே ஷோ வாய்ப்புமே கிடைச்சிது. அந்த சமயத்தில் இவங்களுக்கு தெரியாது மைக் வச்சு நேரடியாக இன்டர்வியூ எடுக்கணும். அதே போல் நம்மளோட கேமராவும் ஃபோக்கஸ் ஆகும். அதனால் நம்ம கவனமாக இருக்கணுன்ற மாதிரிலாம் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயுமே தன்னோட திறமையை லேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க சாய் லாவண்யா அவங்க. இவங்க ஆடிஷன்லேயுமே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாது முதல் ஷோவே ஒரு மிகப்பெரிய ஷோன்னு. விஜய் டிவியில் தான் அந்த ஆடிஷன் நடந்தது. அந்த விஜய் டிவி ஆடிஷனில் இவங்க செலக்ட் ஆனாங்க. செலக்ட் ஆனதுக்கப்புறம் சில நாட்கள் இவங்களுக்கு ட்ரைனிங் நடந்துச்சு. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க பண்ண முதல் ஷோ என்னென்னா, நம்ம வீட்டு கல்யாணம் ஷோ. இந்த ஷோவில் இவங்க ஃபஸ்ட் டைம் ஆங்கரிங் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம வீட்டு கல்யாணம் ஷோவை அதுக்கு முன்னாடி டிடி உட்பட பல பிரபலங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோவை நம்மள பண்ண சொல்கிறாங்களே அப்படின்ற ரொம்ப பெரிய சந்தோஷத்தோடு அந்த ஷோ பண்ணாங்க. அதையுமே ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க நம்ம சாய் லாவண்யா அவங்க. இதுக்கப்புறம் சீரியல் நடிகையாகவுமே இவங்க ஐஸ்வர்யா, ராகினி, மலர், சுரேகா, புவனான்னு பல ரோல்கள் கதாபாத்திரங்களை வித்தியாசமான கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அப்படி இந்த கதாபாத்திரங்கள் இவங்க நடித்த சீரியல்கள்லேயே எந்த கதாபாத்திரத்தை நடித்தது உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். இதே போல் 3 முடிச்சு சீரியலில் சுரேகாவா இவங்க எப்படி நடிக்கிறாங்க, இப்போ அவங்களோட சேஞ்ச் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.